உன்னை சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்கடி, வாடி ஒழுங்கா வெளியே. நான் வரல போ. அவர் என்ன பண்றாரு சொல்லு. அண்ணன் குளிச்சுன்னு இருக்கிறாருடி, எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு? நீ போய் பாருடா ஃபர்ஸ்ட். எது அவர் குளிக்கிறதியா? எரும மாடியா, அறிவு கட்டவனே, இப்ப போய் பாருடா. 1/2 மணி நேரமா குளிச்சுக்கிட்டு இருப்பாரு அவரு. போடா. ஏன்டி சும்மா சும்மா என்னையே ஏவி விட்டுன்னு இருக்கிற? நீ தான் போய் பாரு. மணி 9 ஆகுதுரி, எனக்கு பசிக்குதுரி. நைட்ல ரொம்ப லேட்டா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குதுரி. சிப்பா பிசாசியா, உன்னை போய் கூப்பிட்டேன் பாருப்பா. கோச்சிக்காதிரியே, வா சாப்பிடலாம். எப்படியோ அண்ணனும் இப்போ சாப்பிட்டு தானே வரப்போறாரு. அண்ணன் பக்கத்தில் உட்காந்து நீ ஜாலியாக சாப்பிடு. அப்புறமா அப்படியே நெக்ஸ்ட் மேலே கூட்டின்னு போயிட்டு உஷார் பண்ணிட்டு. இங்கே பாரு, சம்மந்தம் இல்லாமல் பேசணுன்னு வையன். கிச்சனில் அந்த தேங்காய் துருவுறது இருக்கு, அதை வச்சு அப்படியே உன் மண்டியை துருவிடுவேன் சொல்லிட்டேன். போடா இங்கிறது. அடி கொலகாரி. நந்தினி உள்ள வரலாமா? வந்துட்டே இருப்பாரு ஆளு. அவரு மண்டியை துருவு தேங்காய் வாட்டான்னா நான் கிளம்புறேன். எங்கே போவதுடா, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருடா. முடியாது பவு பவு. அண்ணா உள்ள வாண்ணா, நந்தினியும் இங்கதான் இருக்கா, நானும் இங்கதான் இருக்கேன். சனியனு டேய். ஆய் குட்டி பசங்களா. அண்ணா என் செல்லம் வந்துட்டியா? நடிக்காதடா இருமாடு. சரிண்ணா குளிச்சுட்டியா? நல்ல வாசனை வருதுண்ணா உமால. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? கூசுதுடா எனக்கு. கூசுதோ? சரி சரி, உன் ஆள்கிட்ட பேசுறதுக்கு தானே வந்தேன்னா, பேசிக்கிட்டு இருங்க, நான் போறேன். சரிடா. அப்புறம் என் ரூமுக்கு போ, கவர் இருக்கும், அதுல கேக்கு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க எல்லாரும் எடுத்து. என்ன? சரிண்ணா, நான் போய் எடுத்துக்கிறேன், நீங்க வந்துருங்க பேசிட்டே. ஓகேடா. நீ என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டீங்களா நீங்க? நான் இங்க வந்ததுல இருந்து உன் கூட தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு எப்படி நான் சாப்பிடுவேன்? உன்னை கூப்பிடலாம் தான் வந்தேன், வா போலாம். சரி சந்தோஷ், வாங்க போலாம். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். வந்ததுல இருந்து அதே கேட்டுட்டு இருக்கீங்க, வாங்க. இந்த மாதிரி படப்படன்னு பேசினா தானே எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். நானே ரொம்ப டயர்டா போய் வந்திருக்கேன் தெரியுமா. நீயும் சொங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். பாரு, நான் சொங்கியா? அது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. சரி விடுங்க, எல்லாம் நேரம் தான். அதுவும் சரிதான். சரிப்பா போய் சாப்பிடலாம். ஐயோ கடவுளே, இப்பவே எனக்கு கை காலெல்லாம் உதிருது. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னாச்சு நந்தினி, எதனா ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி ஆஃபா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ ஏன் கேட்க கூட சாப்பிடாம நீ பாட்டுன்னு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற? எதுவும் பேசவும் மாட்டேங்கிற. சாப்பிடு எடுத்து. இல்ல இப்ப வேணாம், அப்புறமா சாப்பிடுறேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அழகா டேபிள் மேல மூடி வச்சுட்டு வந்திருப்பேன்ல. இப்ப பேர் மேல ஓப்பனா வச்சிருக்கோம், இதுல ஏதாவது பூச்சி உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நான் எடுத்துட்டு போய் கீழே வச்சுட்டு வந்துடுறேன். பூச்சி உட்காருமா? ஏங்க நம்ம உட்காந்துருக்கோம்ல, பூச்சி எல்லாம் வந்து உட்காராது, நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க, எங்கேயும் போவாதீங்க. சரிம்மா, அப்ப கேக்கையாவது எடுத்து சாப்பிடு. சாப்பிடுற பொருளை எப்பவுமே நம்ம வெயிட் பண்ண வைக்க கூடாது. வீட்டுல சொல்லியிருக்காங்கல்ல, தெரியும்ல உனக்கு, எடுத்து சாப்பிடு. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், எனக்கு இப்ப சாப்பிடறதுக்கு மூடு இல்ல, நான் சாப்பிடுறேன், ஒரு கொஞ்ச நேரம் போட்டுமே. என்னடா இது, என்னாச்சு நந்தினிக்கு? கேக்க பார்த்தது அப்படியே பறக்க விட்ட மாதிரி தின்னுவையே, இன்னைக்கு என்னடி அப்படியே அமைதியா உட்காந்துருக்க ஆணி அடிச்ச மாதிரி? என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு வேளை காலையில உனக்கு நான் கேக் வாங்கிட்டு வந்து தர முடியாது போடின்னு சொன்னதுனால கோச்சிக்கிட்டியோ? என்னென்ன பேச்சு பேசுறாரு பாரு. நானா என் பறக்க வெட்டியே? ஆமா, சில ஃபுட் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நீ அப்படிதான் சாப்பிடுவேன். என் தங்கச்சியே பரவாயில்லையா சாப்பிடுவா, நீ அப்படியே பிளேட்டோட கடிச்சு தின்றுவேன். இதெல்லாம் டூ மச் சொல்லிட்டேன். உங்க தங்கச்சி எப்படி சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட வந்து சொல்றீங்க. அவதாங்க அதெல்லாம் பண்ணுவா, இந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் சேர்த்து தின்னுவா. எனக்கு தெரியாது அவளை பத்தி. சரிதான், சரி சரி ஓகே, டென்ஷன் ஆகாத. சரி இப்ப என்ன விஷயம்னு சொல்லு, எதுக்கு நீ இப்படி மூட் ஆஃபா இருக்க? சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோவப்படக்கூடாது. நான் ஏன் கோவலாம் பட போறேன், சொல்லு. சரி அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுக்கிட்டா? ஐயோ என்னம்மா நீ டெய்லி இந்த மாதிரியே ஆரம்பிக்கிற. ஐயோ நேத்து ஒன்னு கேட்ட, இன்னைக்கு என்ன கேட்க போறேன்னு தெரியல எனக்கு. சரி கேளு. ஒண்ணு இல்லைங்க, அந்த பிளாஸ்க் எதுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? சோபா அவ்வளவுதானா? ஏன் இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் இருந்தது இல்ல, ரொம்ப டயர்டா இருக்க, பேசி பேசி த்ரோட் எல்லாம் வலிக்குது, அதான் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்தேன், தேவைங்கிறப்ப குடிச்சுக்கலான்ட்டு. ஓ சரி சந்தோஷ். சரி நீ மேட்ருக்கு வா, என்ன விஷயம்னு சொல்லு. அதுக்குதான் வரேன், கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டு அடிக்கலாமேன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அடிக்க போறியா? நான் அப்பவே நினைச்சேன், நீ இந்த பிளாக் கலர் நைட்டியை போடும் போதே நினைச்சேன் இன்னைக்கு நீ என்ன அடிக்க போறேன்ட்டு. இந்த நைட்டி போட்டிருக்க மட்டும் தான் நான் அன்னைக்கு நடிச்சேன். எங்க தயவு செஞ்சு அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகும், ப்ளீஸ் விட்டுருங்க. பாடுறா, அடிக்கிறதையோ அடிச்சுட்டு அதை பத்தி ஞாபகப்படுத்தினா டென்ஷன் ஆகுங்கிறான். சரி சொல்லு என்ன விஷயம்னு. சரி சந்தோஷ், நீங்க ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸா? யாரு? அதுதான் நான் சுத்த விரும்பல, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். விக்னேஷும் தீபக்கும் தான் வந்தாங்க. என்ன சொல்ற நீ? அவனுக்கு எதுக்கு இங்க வந்தானுங்க? சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், கோவப்படாம கேளுங்க. சரி நந்தினி, எதுக்கு அவனுக்கு இங்க வந்தானுங்கன்னு சொல்லு. என்ன பாக்குறதுக்கு தான் வந்தானுங்க, என்கிட்ட சாரி கேட்டானுங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம். சாரி கேட்டானுங்களா? ஆமாங்க, நமக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு அவனுங்க தானே காரணம், அதான் வந்து சாரி கேட்டானுங்க. ஆமா பண்ற மாதிரி. இந்த பாரு நந்தினி, அவனுக்கு எதுக்கு முதல்ல இங்க வந்தானுங்க, எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? நீ எதுக்கு அவனுங்க கிட்ட பேசணும் முதல்ல? சந்தோஷ், நான் ஒன்னும் கூப்பிடல சந்தோஷ்,
அவனுங்களா தான் வந்தானுங்க. வந்தாங்கன்னா வந்தவங்களை வெளியே போன்னு சொல்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசுன? நீ எதுக்கு முதல்ல அவனுங்க கேட்கற சாரி எல்லாம் முதல்ல நின்னு காது கொடுத்து கேட்ட? சந்தோஷ் ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்க நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை. அவருக்கும் சௌமியாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்திருக்கு, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டானுங்க. ஓ, அப்ப அவனுங்க சொன்னதெல்லாம் நம்பி நீ அவனுங்க சொன்ன சாரியையும் அக்செப்ட் பண்ணிட்ட, அப்படிதானே? ஆமா, ஃபீல் பண்ணி சாரி கேட்டா நம்ம ஏத்துக்க தானே செய்யணும். நீங்க ப்ளீஸ் இப்ப வேற எதையும் யோசிக்காதீங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க. அப்ப நான் அடுத்து என்ன கேட்க போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படித்தானே? சந்தோஷ், நான் தான் சொல்றேன்ல, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. அவங்க சாரி கேட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. அது எப்படி நந்தினி? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவனுங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்கானுங்க, எனக்கே தெரியாம என்ன போட்டோ எல்லாம் எடுத்திருக்கானுங்க, என்னை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கானுங்க. அவனுங்க சாரி கேட்டானுங்கன்னு நீ உடனே அக்செப்ட் பண்ணிட்டியா? மன்னிச்சு விட்டுட்ட அப்படியே? எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? தப்பே பண்ணதுன்னா அன்னைக்கு அவ்வளவு நேரம் நின்று போராடிக்கிட்டு இருந்த உங்ககிட்ட எவ்வளவு புரிய வச்சா, உன் காலெல்லாம் விழுந்தா, நீ என்ன மன்னிக்கவே இல்லையா அன்னைக்கு? எப்படி அவனுங்களை மட்டும் ஈஸியா மன்னிச்ச? ஓ, இவர் என்னெல்லாம் கேட்பாருன்னு நினைச்சோம், அதெல்லாம் கேட்குறாரு. இப்போ நான் என்ன பண்றது? சந்தோஷ் ப்ளீஸ் விட்டுருங்க சந்தோஷ். அவ்வளவுதான் இல்ல, சிம்பிளா ஒரு பதில சொல்லிட்ட, விட்டுருங்க சந்தோஷம். சரிம்மா, நான் விட்டுறேன், சரியா? இதோட என்கிட்ட இதை பத்தி பேசாத. அவனுங்களை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது நீ. சந்தோஷ், என்ன? நாளைக்கு என்ன பாக்குறதுக்காக மறுபடியும் வராங்க. கடவுளே, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நந்தினி. நாளைக்கு எதுக்கு அவனுங்க? ஐயோ, சரி, நீ என்னமோ பண்ணிட்டு போ. நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ, எதை பத்தி என்கிட்ட இதோட பேசாத, புரியுதா? நான் நாளைக்கு இங்க வரமாட்டேன். நான் இப்பவே ஊர் கிளம்புறேன். சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இப்படி பண்றீங்க? நான் என்னடி பண்ணேன்? நீ தானடி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். இந்த பாரு நந்தினி, எனக்கு இப்ப 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 இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையா, சத்தியமா சண்டை தான் வரும். நான் போறேன். சந்தோஷ் ப்ளீஸ், சந்தோஷ் எங்கேயும் போவாதீங்க ப்ளீஸ். சரி நந்தினி, நீ என்ன சொல்றியா அதை நான் செய்யறேன். நான் இங்கே தானே இருக்கணும், நான் இங்கே இருக்கேன், உன் கூடவே இருக்கேன், சரியா? ஆனா நாளைக்கு இங்க யாரும் வரக்கூடாது, உன்கிட்ட யாரும் பேசக்கூடாது, நீயும் யார்கிட்டயும் பேசக்கூடாது. சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாளைக்கு அவங்க 2 பேரும் மட்டும் வரல கூட. அவனுங்களை வரக்கூடாதுங்கிற இதுல நீ அவனுங்க கூட வேற இழுத்துக்கிட்டு இருக்க. என்ன யார் வரா கூட? நீ முதல்ல ஃபுல்லா சொல்லு. சந்தோஷ், அவங்க கூட சௌமியாவும் வராங்க சந்தோஷ். நினைச்சேன்டி, நினைச்சேன் நீ இதைத்தான் சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ எதுக்கு அவங்களாம் வரதுக்கு இங்க அலோவ் பண்ற? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன விருப்பத்துக்கு ட்ரை பண்றியா? நான் ஏன் சந்தோஷ் உங்களை விருப்பத்து போறேன்? பின்ன நீ பண்றதுலாம் அப்படிதானே இருக்கு. யாரால பிரச்சனையாச்சோ அவங்களே இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கிற, இதுல சௌமியா வேற இங்க வரவே சொல்ற. நீ என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கியா? உன் பெர்மிஷன் இல்லாம அவங்களாம் இங்க வருவாங்க? சரிடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணு, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நல்லா உட்காந்து பேசு. நாளைக்கு இல்ல, நான் இதோட இங்க வரமாட்டேன், சரியா? கிளம்புறேன் இப்பவே. சந்தோஷ் ப்ளீஸ், சந்தோஷ் சொல்றது கேளுங்க, எங்கேயும் போவாதீங்க. நந்தினி, என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காது, அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரதுக்கு நான் ஒன்றும் உன்னோட இந்த பாரு நந்தினி, எனக்கு கோவம் வருது சொல்லிட்டேன், நான் போறேன், என்ன விட்டுரு. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சந்தோஷ். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் இத்தனைக்கும் முன்ன பின்ன அவங்க கிட்ட பெருசாலாம் பேசுனது கூட கிடையாது. ஆனால் என்கிட்ட அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சினாங்க, ரொம்ப சாரி கேட்டாங்க என்கிட்ட. நேரில் வந்து உன்னை பார்த்து சாரி கேட்குறேன் நந்தினி அப்படி இப்படின்னு பேசினாங்க. அப்புறம் எப்படி நான் அவங்கள வர வேணான்னு சொல்ல முடியும்? ப்ளீஸ் சந்தோஷ், புரிஞ்சுக்கோங்களேன் என் சுச்சுவேஷனை. அது எப்படி நீ எவ்வளோ ஒருத்தி உனக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்பா, அவகிட்ட நீ முன்ன பின்னெல்லாம் பேசுனது இல்லையா? ஆனா அவ சாரி சொன்னா நீ ஏத்துப்பியா? அதே மாதிரி அந்த பொறுக்கி பசங்க உங்க கூட காலேஜ்ல படிச்சானுங்க, அவ்வளவுதான். அவனுங்க சாரி சொன்னா நீ ஏத்துப்பியா? ஆனா நான் அப்படியா? அவங்கள விட கீழே போயிட்டேனா நானு? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து இங்க பாரு நந்தினி, எனக்கு அப்படியே வயிற்றுச்செல்லாம் வருது. எனக்கு அப்படியே கோவமா ஒருத்தர் உன்னை பார்க்கறதுக்கு. என்னை விட்டுரு. நான் அவங்களெல்லாம் லவ் பண்ணலையே சந்தோஷ், உங்களை தானே லவ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் எதனா தப்பு பண்ணிக்கணும், நானும் உடனே மன்னிக்க முடியும்? கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் மன்னிக்க முடியும். எனக்கு கோவம் இருக்கும்ல, இதெல்லாமா கூட புரியாது உங்களுக்கு? ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரில. சரி, இப்போ போய் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி இருக்க சொல்லுவோம். இப்போ கிளம்பி போயிட்டாருன்னா பிரச்சனை ஆகிடும். வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து திட்டுவாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கிளம்பிடலாம். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது இங்க இருக்க. என்ன ஒரு அதுக்குள்ளே பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. சந்தோஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, வழியை விடு. சந்தோஷ், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை சந்தோஷ். சும்மா கோச்சுக்கிட்டு சீரியல் ஹீரோயின் மாதிரி பெட்டியை தூக்கிட்டு நீங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மறுபடி ஓவரா பேசாத. நீ அடிக்கிற கூத்தெல்லாம் என்னால இங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மாதிரி தான் வழியை விடு. முதல்ல நீ எதுக்கிட்டு என் ரூம்ல கதவு தட்டாம உள்ள வந்த? இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை. இருந்தாலும் சாரி சந்தோஷ், ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் சந்தோஷ். மறுபடியும் நமக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சுன்னு நினச்சி தேவையில்லாமல் அவங்க டென்ஷன் ஆவாங்க. ப்ளீஸ் சந்தோஷ், போகாதீங்க. இப்போ என்ன உனக்கு? நான் இங்கிருந்து போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பிரச்சனை ஆயிடும், அதானே உனக்கு கவலை? வேற எதை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? சரி, நான் எங்கேயும் போல, இங்கே இருக்கிறேன், நீ கிளம்பு.
நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. நீ எப்படியே சொல்ல வேணாமா, தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போ. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப சௌமியா வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நந்தினி, இதுக்கு மேல எதனா பேசுறேன்னு வையேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அமைதியா போடின்றல. போக தான் போறேன். நான் உடனே இங்கே பாய போட்டு தூங்க போறது கிடையாது. ஆளை பாரு, நல்லா இது போனா போடுமேன்னு காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு வந்தா ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கடந்து அழுங்க, நான் போறேன். எப்படி பேசுற பாரு, திமிரு பிடிச்சவன். நானடி உன்னை வந்து என்ன சமாதானப்படுத்துன்னு சொன்ன, நீ அதனடி வந்த. மூச்ச பாரு நல்லா அவளுக்கு. இங்க பாருடி, அப்படியே போயிடு. இன்னொரு தடவை என்கிட்ட பேச்ச வச்சுக்காத. நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? நீ எப்படி திட்டு வாங்குறேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். எப்படியெல்லாம் திட்டினாரு தெரியுமாடா அவரு? என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி என்ன வெளியே தள்ளிட்டாருடா. சரி, நாய்ங்களா சிரிக்கிறீங்க நீங்க? பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை அவரு திட்டா முன்னாடி பண்ணாரு, கொஞ்சம் வர உட்கார வச்சு. ஏச்சி வாடி, சும்மா எதிர்த்து கிடக்காத. வா போயிட்டு ஜாலியா டிவி பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம 4 பேரும் ஒன்னாவே தூங்கலாம். வா. ஆமாடி சொல்லும் ஓடியா, நம்ம எல்லாம் ஒன்னா தூங்கி எவ்வளவு நாள் ஆகுது. ஜாலியா ஹால்ல படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவோம். அப்படியே அண்ணன் உன்னை என்னெல்லாம் சொல்லி கழுவி ஊத்துனாலும் அதையும் சொல்லு, நாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சிரிக்கிறோம். ஐயோ, இதுங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இதுகளை நம்பி நான் இருக்கிறேனே. அழாதடி சொல்ல, ஓடியா ஓடியா ஓடியா. நீங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸ்டா உலகத்திலேயே. 7 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து கஷ்டப்பட்டு குளிச்சு ரெடியாகி உட்காந்துருக்கேன். சந்தோஷ் இன்னும் ரூமை விட்டு வெளியே வர மாட்டுறாரு. சந்திரமுகி யார நேற்று மூணுது, இன்னும் திறக்கலையே. என்ன பண்ணுறது? ரூம்குள்ளே போனாலும் கத்துவார். வெளியவும் இன்னும் வரலையே. மணி 8:30 ஆகுது. இன்னும் என்ன பண்ணுறாரு? அவரை பெத்த அன்னை வராங்க, அவங்க கிட்டே கேட்போம். அண்ணே சே அத்தை அத்தை, என்னடி இங்க வாங்கத்த. என்னடி காலையில பாசமா அத்தை அத்தைன்ற என்ன? நான் 7 மணிக்கெல்லாம் எழுந்து பல்லெல்லாம் தொலைக்கி குளிச்சுட்டு ரெடியா இருக்கேன் அத்தை. சரிடி, டீ வேணுமா? டீ எல்லாம் நான் குடிச்சிட்டேன் முன்னாடியே. மணி 8:30 ஆகுது அத்தை. அப்ப டிஃபன் வேணுமா? இல்ல அத்தை, டிஃபன் சாப்பிடுற நிலைமையில நான் இல்ல முதல்ல. அப்ப வேற என்னதாண்டி வேணும்? உங்க மூத்த புள்ள சந்தோஷம் தான் அத்தை வேணும். என்னடி நீ பேசவே இல்ல, ஆனா குரல் மட்டும் வருது. அதுவும் வாய்ஸ் இவ்வளவு கன்றாவியா வருது. இந்த மட்டமான குரலுக்கு சொந்தக்கார உங்களோட 2வது புள்ள. அது சரி, விளையாட்டா போச்சு அவனுக்கு. டேய் சும்மாதாம்மா விளாண்டேன். ஆனா நான் உண்மையை தான் சொன்னேன். உங்க மூத்த புள்ள சந்தோஷம் தான் எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அந்த நாளுக்கு நீ. அப்படியா? ஆமாம்மா, கேளுங்க அவகிட்ட. என்னடி சந்தோஷக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாத்த, எங்க அவர் இன்னும் வெளியவே வர மாட்டாரு. மணி 8:30 ஆச்சுல. ஏண்டி அவன் 6 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பி போனது உனக்கு தெரியாதா? அப்போ கிளம்பி போயிட்டாரா? போச்சு போ. சிரிக்காதரா எரும மாடு. அத்தை ஏன் அத்தை போனாரு அவரு? என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயம்னு அவசர அவசரமா கிளம்பி போனாண்டி. அது கூட பரவாயில்ல, ஜான வேற அடிச்சு விரட்டி எழுப்பி கூட்டிட்டு போயிருக்கான். அவன் குளிக்க கூட இல்லையா, எனக்கு போன் பண்ணி போலமனா. ஏன் அத்தை உங்க பையன் இப்படி பண்றாரு? ஏண்டி எதனா பிரச்சனை அவங்க 2 பேருக்கும்? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா வழக்கம் போலதான். என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு, அதான் கொஞ்சம் கோவமா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க அத்தை, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க. சரிடி அம்மா, பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருங்க 2 பேரும். என்ன சரிங்க அத்தை. எருமாடே, அதான் கண்ணை திறந்துட்டல, எழுந்து உட்காரு. சரிம்மா, டிஃபன் என்ன செய்ய போறீங்க? பூரி ஆலு பண்ண போறோம்டா. ஆலுவா? சரி சரி. அம்மா காரம் கொஞ்சம் தூக்கலா செஞ்சு எடுத்துன்னு வாங்க. சரிடா கண்ணா. சூப்பர் லேடி. என்னது அதேண்டி அப்படி கேக்குற? பூரிய ஊர்ல கிழங்கும் தான். எதனா சொல்ற போறோம், போட அமைதியா. நானே அவர் என்கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டாருன்னு டென்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு வரலன்னா என்னடா பண்றது? வருவாருடி, கவலைப்படாத. இதனால என்கிட்ட அப்படியே கோச்சிக்கிட்டு போயிட்டு வரும்னு பயமா இருக்குடா. அதெல்லாம் போக மாட்டாரு, நீ கவலைப்படாத. சரிடா, அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுனா எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, சாப்பிட்டாரான்லாம் கேளுனா. அதெல்லாம் நான் வழக்கமா கேட்கறது தாண்டி, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிடா. நோட் புக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? பஸ் வரதுக்கு டைம் இருக்குது. இப்ப கூட வேணும்னா போய் எடுத்துட்டு வந்துருங்க. மம்மி அதெல்லாம் நாங்க கரெக்டா எடுத்து வச்சிட்டோம் மம்மி. அப்புறம் ஹோம்ஒர்க் நோட்டை விட்டுட்டேன், மிஸ் என்ன அடிச்சாங்கன்னு வந்து சாயங்காலம் எதனா சொல்லி பாரு, காதை பிடிச்சி திருவி விட்டுருவேன். அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் மம்மியே. விடுடி, அதான் புள்ள எடுத்து வச்சிட்டான்னு சொல்றான்ல. அப்புறம் சொல்லுங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் லஞ்சு மதியானம் நாங்களே எடுத்துட்டு வந்து தரோம். என்ன? சரிம்மா. ஓகேம்மா. ஐயோ, அப்ப மதியானம் தான் லஞ்ச் எடுத்துட்டு வருவீங்களா? நீங்க எப்பவுமே நேரத்துக்கு லஞ்ச் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? நீங்க எடுத்துட்டு வர நேரம் லஞ்ச் பீரியடே முடிஞ்சிடும். அப்புறம் எங்க மிஸ்ஸுங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு தான் எங்களுக்கு சாப்பாடே ஊட்டுவீங்க. அக்கா எப்படி மானத்தை வாங்குறான் பாருக்கா, ரோடுன்னு கூட பார்க்காம எதிர் வீட்டு ஆண்டி எல்லாம் பாக்குது. டேய் சும்மா இருடா, லஞ்ச் எல்லாம் நாங்க கரெக்டான டைமுக்கு தான் எடுத்துட்டு வருவோம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், இன்டர்வல் பீரியட் விடுவாங்கல்ல, அப்ப சாப்பிடுங்க சரியா? லஞ்ச் டைமுக்கு கரெக்டா நாங்க வந்துருவோம். சரிம்மா. உன் பையன் ஒருத்தன் போதண்டி நம்ம மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவான். ஆமாக்கா. ஏக்கா பஸ் வந்துருச்சுக்கா, நல்ல வேலை. ஏன் பசங்களா, பஸ் வந்துருச்சு, வாங்க போவோம். மம்மி கிரீம் பிஸ்கெட் வச்சீங்களா? அம்மா கிரீம் பிஸ்கெட் தானே வச்சிருக்கிறேன் தாராளமா. சரியா, வா போவோம். இப்போ ஏன் நின்று பேசிக்கிட்டு இருந்தோன்னு வையே, உன் அண்ணங்காரதுக்கெல்லாம் உன் அண்ணங்காரன் அவன் என் மானத்தை கூறு போட்டு வித்துருவான். வா போவோம். ஜாலி.
ஏ வாடி பிரியா, பசங்களை கூட்டிக்கிட்டு போலாம். தெருமுனையிலே நின்று ஆறு நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அந்த பஸ்ஸுக்காரன். வா, இவன் ஒருத்தன் சந்துக்குள்ள வந்தாதான் என்னவா தெருமுனையிலே நின்றுகிட்டு இருக்கான். காசு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே கொடுக்குறோம், வீட்டாண்டு தானே ஏத்தினு போடான் இவனுங்க ஒருத்தனுங்க. சரி வாக்க போலாம். இதுங்க வேற நின்று வாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏ பசங்களா போங்க ஒண்ணு ஒண்ணா. எப்படி ஓடுதுங்க பரவாயில்ல. ஏய் பார்த்து போங்க. என்னடா கார் வந்துருச்சா, கிளம்பலாமா? அதெல்லாம் வந்துருச்சுக்கா, ஆனா போகணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஆமாக்கா, பயமா இருக்குதுக்கா. நேத்து வேற பயங்கரமா அடியெல்லாம் வாங்கணும். சும்மா சொல்லாதீங்கடா, அடிப்பட்ட தடையுமே தெரியல, அதுக்குள்ள ஆறி போச்சா காயம் உங்களுக்கு? கா, ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கோம்க்கா. அப்படியே வந்து அசிங்கமா இருக்காதா ஃபேஸு? பாவீங்களா? சரி, இப்ப என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? அவசியம் போயே தான் ஆகணுமா? அப்படியே போற மாதிரி தான் நீங்க மட்டும் போங்களேன். எங்க 2 பேரும் எது கூப்பிடுறீங்க? ஒரு சப்போர்ட்டுக்கு வாங்கடா கூட. அதுவும் இல்லாம எனக்கு வீடெல்லாம் தெரியாதுல்ல. வாங்க. அதுக்கப்புறம் காரோட செலவு, அதுக்கப்புறம் போற வழியில சாப்பிட்ற செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரிங்க சிஸ்டர், அப்ப வாங்க போலாம். பாவீங்களா? சரி வாங்க போலாம். சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்னடா? நந்தினி கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அவெல்லாம் ஒரு ஆளு, என் ரேஞ்சுக்கு நான் அவகிட்ட எல்லாம் பேசக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல, பேசிதான் ஆகணும். அவகிட்ட பேசினாதானே சந்தோஷம் எனக்கு கிடைப்பான். என்ன ரேஞ்சோ, ஆனா நேத்து நல்லா நந்தினி கிட்ட கெஞ்சினீங்க போல. டே தம்பி, நம்ம லட்சியம் நிறைவேறணும்னு வெய்யி, கழுத காலை கூட பிடிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கழுத நந்தினி. என்னோட லட்சியம் சந்தோஷ். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த கழுதை கிட்ட போய் கெஞ்சவும் செய்வேன், கை காலை பிடிச்சி மன்னிப்பும் கேட்பேன். ஒன்னும் எனக்கு கௌரவ குறைச்சல் இல்லை, எனக்கு சந்தோஷ் கிடைச்சா போதும். அடேங்கப்பா, சந்தோஷுக்காக இவ்வளவு பண்றீங்களா சிஸ்டர்? உண்மையிலேயே அவன் வருத்துங்கிறீங்க? வருத்துதான்டா. அவனை மாதிரி வடிகட்டின ஒரு நல்லவன் உலகத்துல எங்க தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டான். அப்படி ஒருத்தனை நான் விடுவேனா? வாங்கடா, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம. எப்படி பேசிட்டு போறாங்க பாரா அவங்க. ஏய், சந்தோஷ் ரொம்ப நல்லவங்கிறதுக்காக எல்லாம் இவங்க அவன் பின்னாடி சுத்தலடா. சந்தோஷ் நல்ல வசதியான ஆளு, வளைச்சு போட்டாங்கன்னா அவ்வளவுதான், இவங்க லைஃப் செட்டில். அதுக்காக தாண்டா அப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க. ரொம்ப சரியா தாண்டா சொல்ற. அதனால தானே நானும் மணிமேகலை எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். எனக்கு தான் மணிமேகலை கிடைக்கல. சரிவா, அவங்களுக்காவது சந்தோஷம் கிடைக்கிறானான்னு பாப்போம். டேய், உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வரீங்களா இல்ல உள்ளே வச்சு பூட்டிட்டு போட்டா? சிஸ்டர், இதோ வந்துடுறோம். தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். இதோ வந்துடுறோம். ஓடுறா. எங்கப்பா, ட்ரெடிஷனல் ஹவுஸ் ஆட்டம் இருக்கு. பெரிய வீடு தான். ஆமா சிஸ்டர், பெரிய வீடு தான். கேட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். இப்ப புரியுதுடா நீ ஏன் நந்தினி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கன்னு. சிஸ்டர், தயவு செஞ்சு வாயை மூடுங்க சிஸ்டர். அதெல்லாம் பேசாதீங்க, யார் காதல் தான் ஊந்துற போகுது. வாங்க உள்ள போலாம். சரிடா, வா போலாம், பயப்படாத. அப்புறம் சிஸ்டர், முக்கியமான விஷயம். டேய், அதை என் மூஞ்ச மறைச்சிட்டு தான் சொல்லுவியா? ஆமா, நீ பெரிய ஆணழக, சும்மா இருடா. சிஸ்டர், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னடா? இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க சிஸ்டர். எந்த மூலையில யார் இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. அதனால நீங்க யார்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசுங்க. எங்க கிட்ட பேசும்போதும் பார்த்து பேசுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாசிட்டிவாவே பேசிட்டு பாசிட்டிவாவே வெளியே வருவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குற? சொன்னா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். இந்த வீடு ஒரு வித்தியாசமான வீடு. இந்த வீடு இல்ல, இவங்க குடும்பம் மொத்தமே அப்படிதான். அதனால கொஞ்சம் பார்த்து இருங்க. தனியா நிக்கிறோமே, யாரும் இல்லையேன்னு நீங்க பாட்டுன்னு எதையும் புலம்பி தொலைச்சிடாதீங்க. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சரிடா, வா போலாம். இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். நான் வேற பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ல. அதுவும் சரிதான். போங்க சிஸ்டர், உள்ள வலது கால் எடுத்து வச்சு போங்க.